வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த தமிழ் புத்தாண்டுல கடகராசிக்கு எப்படி இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிறக்க போகுதுங்க. சித்திரை மாதம் 1ஆம் தேதி. இந்த ஒரு வருட காலம் எப்படி இருக்க போகுது? என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது? அப்படி நம்ம பார்க்க போறோங்க. ஆல்ரெடி பார்த்துட்டீங்கன்னா, கடகராசி கடகராசி பார்த்தீங்கன்னா ஒரு அன்புக்கு அடிமை. எப்பவுமே பார்த்துட்டீங்கன்னா தெளிவான முடிவு, எல்லாத்தையும் அரவணைச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா கடகராசிங்க. அப்படி அந்த கடகராசியை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட போன வருடம் பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை, தடங்கள். நிறைய பேர் கடகராசிக்காரங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா தொந்தரவு கொடுத்துருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தலைவலி, இந்த ஸ்ட்ரோக் ப்ராப்ளம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு இருந்திருக்கும். நமக்கு வாழ்க்கை முழுவதுமே பார்த்தீங்கன்னா மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோமா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் இருக்கணும்னா, இல்லை ஏதாவது உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கேன், நம்மளால பார்த்தீங்கன்னா நிம்மதியா இருக்க முடியாதா அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 1ஆம் தேதியில இருந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சனி மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 நவகிரகங்கள் இருக்கு. சனி பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாத்தீங்கன்னா ஒரு கெட்டதான் நடக்கும். அஷ்டம சனின்னா நமக்கு கெட்டதான் நடக்கும், எதுக்கு எடுத்தாலும் தடங்கள் ஆகும் அப்படிங்கறத நினைக்க வேண்டாம். பட் அதுல பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு கோச்சாரப்படி கிரக நிலைகள் மாற போகுங்க. குரு மாறும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மாறும், புதன் மாறும், சுக்கிரம் மாறும், செவ்வாய் மாறும். இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துல கிரக நிலைகள் எல்லாம் மாறும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அது இல்லாம சித்திரை மாதம் 1ஆம் தேதி உங்க ஆரம்ப காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பார்த்துட்டீங்கன்னா இடம் மாற்றங்கள் வரும். உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இத்தனை நாள் பாத்தீங்கன்னா பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலங்கிறது கண்டிப்பா பிறக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு தடங்கள், ஒரு குழப்பம். ஒருத்தருக்கு நீங்க நல்லது பண்ண போனாலும் நமக்கு கெட்டதா முடியுது. கடன் தொல்லைகளும், ஹாஸ்பிட்டல் செலவு விரயம், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், இது எல்லாமே இருந்தவங்களுக்கெல்லாம் கட்டாயம் மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகளா இந்த சித்திரை மாதத்துல இருந்து உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. பட் இருந்தாலுமே கூட அஷ்டம சனி ஒரு பக்கம் நடக்குது. ரெண்டாவது குரு மாறுறதுனாலையும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்காம யோசிச்சு நீங்க முடிவு எடுக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எதிரி யாருன்னா உங்களுடைய முன் கோபங்கள் தான் காரணம். எப்பயுமே கடகராசிக்காரங்க தனக்கு பர்ஃபெக்டா இருக்கணும், எந்த ஒரு செயல்கள் செய்தாலும் நமக்கு கரெக்டா இருக்கணும், நம்ம போற வழிகள் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறது நீங்க இருப்பீங்க. அதே மாதிரி மற்றவங்களும் அதே மாதிரிதான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். அதனால நீங்க கோபத்துல எடுக்கிற முடிவும், அவசரப்பட்டு பேசுற வார்த்தைகளும் சில டயத்துல உங்களுக்கே பார்த்துட்டீங்கன்னா ஆப்போசிட்டா மாறலாம். அதனால ஆரம்பத்துல இருந்தே நீங்க எந்த ஒரு முடிவு பண்ணாலும் யோசிச்சு நீங்க நிதானமா பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சுபகாரியே நமக்கு நடக்கல, எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை. ரெண்டாவது கடன் தொல்லைகளும் ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அது கண்டிப்பா அது எல்லாமே விலகும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கடன் வாங்கதா பார்த்துருக்கும், கடன் கட்டுறதுக்கு விடாது. 2 ரூபா கடன் கட்டியிருந்தீங்கன்னா 4 ரூபா கடன் வாங்கதான் பார்க்கும். கடன் கட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலைகளே இல்லாம இருக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் விரையும். நீங்க ஒருத்தருக்கு பார்த்துட்டீங்கன்னா ஜாமீன் எழுத்து போட்டிருந்தா கூட அங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம, உங்க நம்பிக்கை தன்மை யாரு நீங்க நல்லவன்னு சொல்லி நம்பினீங்களோ அவங்க உங்களை ஏமாத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாயிருக்கும். அது எல்லாமே மாறக்கூடிய ஒரு வருடமா இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். தொழில் தொடங்கலாம் நீங்க நினைச்சீங்கன்னா அதிக முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம நம்ம கிட்ட இருக்கிறத வச்சுட்டு என்ன பண்ண முடியுமோ அது நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வண்டி வாகனங்கள் மாற்றங்கள் வரலாம், தொழில்ல இட மாற்றங்கள் இருக்கலாம். நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா நீங்க சேஞ்ச் பண்ணலாம். அது ஆரம்ப கட்டத்துல இருந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் வரும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது.
அசையா சொத்து மேல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், இடம் வாங்குறதா இருக்கட்டும், பழைய வீடு ஆல்ட்ரேஷன் ஏதாவது பண்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க தாராளமா நீங்க பண்ணும்போது கண்டிப்பா தேவையில்லாத ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் நீங்க தவிர்த்துக்கலாம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் வீட்டுல நடக்கும் போது தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் நமக்கு நடக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமசனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலுமே கூட சுப விரயங்கள் அப்பப்போ ஏதாவது நீங்க பண்ணுங்க. அசையா சொத்து மேல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லபடியாவே அமையும். அதனால வந்து ஆரம்ப கட்டத்திலேயே உங்க குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடுகள் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஒரு வருடம் உங்களுக்கு நல்ல தமிழ் புத்தாண்டுல இருந்து உங்களுடைய வாழ்க்கை மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாம வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடாம விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடுகள் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம காகத்துக்கும் பருந்துகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பறவைகளுக்கு வந்து ஏதாவது உங்களால முடிஞ்சது ஒரு ஸ்நாக்ஸ் அது மாதிரி நீங்க பண்ணுங்க. தான தர்மங்கள் நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வருட ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஒரு 5 நிமிஷம் நீங்க சிரிச்சு பேசினாவே சண்டை வருது, மனக்குழப்பங்கள் வருது, திருமணம் ஆனதுல இருந்து கருத்து வேறுபாடுகள் வருது, தேவையில்லாத பிரச்சனைகள் வருது அப்படி நீங்க நினைச்சவங்களுக்கு எல்லாமே கட்டாயம் மாறக்கூடிய ஒரு வருடமா இந்த சித்திரை மாதத்துல இருந்து கண்டிப்பா இருக்க போகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் விலகி ஒற்றுமையா நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பா இருக்க போகுது. அது இல்லாம வண்டி வாகனங்கள் ஏதாவது நீங்க வாங்கலாம்னு நினைச்சீங்கன்னா அதிக முதலீட்டை போட்டு நம்ம வந்து லோன் அதிகமா போட்டு நம்ம வாங்கலாம் அப்படின்னா அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. இருக்கிறத வச்சு அதை பயன்படுத்திக்கிறதுக்கு என்ன வழியோ அது நீங்க கண்டிப்பா நீங்க தேர்ந்தெடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இந்த வருடம் இருக்க போகுது. அதுவும் இல்லாம வந்து குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் போட்டி பொறாமைகள், ரெண்டாவது அப்பா பையனுக்கு ஒரு கருத்து வேறுபாடுகள், குடும்ப உறவினர்னால கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் இருந்ததுன்னா அது கண்டிப்பா விலைக்கு போகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கோபத்துல எடுக்கிற முடிவு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு நீங்க முடிவெடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து அஷ்டம சனியா நடக்கிறதுனால கொஞ்சம் அது மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். மற்றபடி ஒரு எந்த ஒரு பிரச்சனைகளும் கண்டிப்பா வராது. நினைச்சது சாதிக்கக்கூடிய ஒரு தாய் வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. நமக்கு அஷ்டம் சனி நடக்கிறதுனால நம்ம எது பண்ணாலுமே நமக்கு வந்து தப்பா முடிஞ்சிருமோ அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. கண்டிப்பா நீங்க எது ஆரம்பிச்சாலும் அது கண்டிப்பா நல்லாவே இருக்கும். நீங்க இந்த டயத்துல மட்டும் நீங்க என்ன கவனமா இருக்கணும்னா முன்கோபங்கள் தவிர்த்துக்கோங்க. ஆசைகளும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கறதுக்கு ஆசைப்படாம இருந்ததை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பயன்படுத்தும் போது நீங்க நினைச்சதை விட அதிகமான வாய்ப்புகள் உங்களுக்கு கட்டாயம் தேடி வரும். அதனால இந்த ஒரு வருடம் உங்களுக்கு அருமையான பலன்கிறது கண்டிப்பா நடக்கும். அதனால இது நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. என்னதான் நம்ம வந்து ஒரு கிரக நிலையில் கோச்சாரப்படி பார்த்தாலும் பொது பலனா பார்த்தாலுமே கூட நம்மளுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்கு, அதனோட சார்ந்த விஷயங்கள் நம்ம என்னென்ன பண்ணலாம். எப்பயுமே ஒரு ஜாதகங்கிறது நம்ம வருஷத்துல முதல் வருஷத்துலயும் முதல் மாதத்துல நம்ம பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆரம்பம் எப்படி நமக்கு இருக்கும், இந்த ஒரு வருடம் நாம என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, எந்த வகையில போகலாம், எந்த வகையில போகக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜாதகத்தை பத்தி நீங்க முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.